ஒரு புரோட்டீன் சோர்ஸ் வந்து 1960s அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப டிமாண்டாக இருந்திருக்கு மற்ற அதர் கண்ட்ரீஸில். ஸோ இதனால் வந்து அந்த டயத்தில் இந்த பிராய்லர் சிக்கனை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது நல்லா ஸ்பீடாகவும் வளருது. அதே மாதிரி இந்த சிக்கனை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேட்டும் கம்மி. இன்னொன்று வந்து இந்த சிக்கன் வந்து நிறையா ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸஸாகவும் இருக்கிறதுனால மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்த சிக்கனை ஈஸியாக வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் பிராய்லர் கோழி வந்து ஃபஸ்ட்டு உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1970s இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிராய்லர் சிக்கன் வருது. ஸோ அதுக்கப்புறம் 1980s இந்தியா ஃபுல்லாக இந்த பிராய்லர் சிக்கன் பெரிய லெவலில் பிஸ்னஸாகவும் மாற்றப்பட்டுச்சு. இந்த பிராய்லர் சிக்கன் ப்ரீடோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோனிக் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வேறு நல்ல ஒரு ஆரோக்கியமான கோழியில் இருந்து